அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். சான்றோர் பெருமக்களே, பேரறிஞர் தேஞா போற்றுதும் என்ற தலைப்பில் அவரோடு நான் பழகிய சில நினைவுகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விழைகிறேன். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமுனீப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரு குக்கூடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பனிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வெளேரி பழம் இடி பல்வகை தனி மூலம் மிக்கடிசில் கடலை பட்சணம் என கொள்வோரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாழி வெற்ப குடில சடில வில்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே. நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்றதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ் சேர் தென் புலவர் தன்னை வணங்குகிறேன். தமிழ் புலவீர் வாழியரோ. அன்னை தமிழினை வணங்கி சான்றோர் பெருமக்களே, தேஞா ஒரு பேரறிஞர், ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரு பெரும் பேச்சாளர். ஆனால் எல்லாவற்றையும் விட அவர் ஓர் தலை சிறந்த பண்பாளர். பேச்சாளர் 1000 பேர் இருக்கலாம், அறிஞர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் பண்பாளர் இவரை போன்று ஒரு சிலர்தான் இருக்கக்கூடும். அப்படி ஒரு சில பண்பாளரில் தேஞா அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். பண்பின் பிறப்பிடம் அன்பின் உறைவிடம் அறிவின் புகலிடம் எளிமையின் இருப்பிடம் ஐயா தேஞா. ஐயா தேஞா திருவடி போற்றுதும் திருவடி போற்றுதும். பண்பின் பிறப்பிடம் அவர்தான், அன்பின் உறைவிடம் அவர்தான், அறிவின் புகலிடம் அவர்தான், எளிமையின் இருப்பிடம் அவர்தான். அவர் திருவடியை வணங்கி போற்றுதும். சான்றோர் பெருமக்களே, பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 25-30 ஆண்டுகளாக சென்னை கம்பன் கழகம், புதுச்சேரி கம்பன் கழகம், இந்த கழகங்களிலெல்லாம் அவர் தவறாது பங்கு கொள்வார். அப்பொழுதெல்லாம் அவரை பார்த்து ஒரு வணக்கம் செலுத்துவது என்னுடைய வழக்கம், பேரறிஞர் என்பதனால். ஆனால் அவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் தவறாமல் வருவார். முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை அவர் இருப்பார், பங்கு கொள்வார். குற்றாலத்தில் அருவியாக அவர் பேச்சு இருக்கும். நான் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக
தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் நானும் செல்கிறேன், அதில் பங்கேற்கிறேன். சான்றோர் பெருமக்களே, கழகத்தில் விடுதியில் தங்குவதற்கு எங்களுக்கு இடம் அளிப்பார்கள். ஒரே விடுதியில் இருவரும் இருப்போம். ஐயாவிடம் கேட்பேன், ஐயா நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்துட்டோம் நடைப்பயிற்சிக்குன்னு. காலையில் 5 மணிக்கு வாப்பான்னு சொல்லுவார். காலையில் 4:45 மணிக்கெல்லாம் போய் அவர் அறையில் வெளியே உட்காந்துருப்பேன். சான்றோர் பெருமக்களை சரியாக 5 மணிக்கு கதவு திறக்கும். ஐயா வருவார். நானும் அவரும் கடந்த 15 ஆண்டுகளாக வருஷத்தில் 4 நாளோ 5 நாளோ, கழகம் சில சமயத்தில் 4 நாட்கள் விழா நடைபெறும், 5 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு இந்த ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் 9 நாள் நடந்தது. சான்றோர் பெருமக்களே, இந்த 15 ஆண்டுகளில் அவரோடு நான் நடைப்பயிற்சியில் கலந்து கொள்வது என்னுடைய பெரும் பாக்கியமாக, பேராக நான் கருதுகிறேன். அப்பொழுது அவர் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல், அரசியல் தலைவர்களின் அந்தரங்கங்கள், இலக்கியம் இவை குறித்தெல்லாம் என்னிடம் பேசிக்கொண்டே வருவார். ஆனால் அப்படிப்பட்ட தேஞா அவர்கள் இந்த ஆண்டு கலந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. கொடிய காலன் அவரை ஒரு 3-4 மாதங்களுக்கு முன் கொண்டு சென்று விட்டான். கொடியவன் காலன். ஆக இந்த ஆண்டு தான் எனக்கு தெரிந்த இந்த 15 ஆண்டில் இந்த ஆண்டு தான் ஐயா கலந்து கொள்ளாத திருவள்ளுவர் கழக விழா. சான்றோர் பெருமக்களே, நான் ஐயாவுடன் நெருக்கமாக பழகுவதற்கு இந்த தென்காசி திருவள்ளுவர் கழகம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தது. அவரை போன்ற அறிஞரை நான் பார்க்கவில்லை. பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றம் தொடங்கும் பொழுது துறவிகள் செங்கோல் எடுத்துக்கொண்டு போய் பிரதமரிடம் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த குழுவில் தேஞா அவர்களும் சென்றார்கள். அவர்களை அம்மையார் சுதா சேஷையன் அவர்கள் தான் அனுப்பி வைத்தார்கள். அவர் சொல்லுவார், என்னை ஏமா அனுப்புகிற அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள், ஐயா அந்த குழுவில் பிரதமர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆங்கிலம் தெரிந்த ஒரு நல்ல அறிஞர் வேண்டும், அதனால் நீங்கள் அவசியம் போக வேண்டும் என்று சொல்லி அம்மையார் அனுப்ப, செங்கோல் கொடுக்கின்ற அந்த துறவிகள் குழுவில் ஐயா தேஞா அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆக தமிழ், ஆங்கிலம், மலையாளம் இவைகளில் அவர் சரளமாக பேசக்கூடியவர். அவர் சொன்னார், இப்போ தான்ப்பா நான் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆக சமஸ்கிருதம், மலையாளம், தமிழில் பெரிய வித்தகர் அவர், ஒப்பற்ற பேச்சாளர். ஆங்கிலம் மிக அழகாக பேசுவார். அதற்காகத்தான் அவர் செங்கோல் கொடுக்கும்பொழுது அம்மையாரால் அனுப்பப்பட்டார். பெரிய அறிஞர் அவர். துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் மற்றுன்னு இன்பத்துப்பாலில் ஒரு குறள் இருக்குது. அதில் எல்லா அறிஞர்களும் துணியும் புலவியும் 2ம் வேண்டும் என்று தான் எழுதியிருக்கிறார்கள். துணினா பெரும் பிணக்கு, புலவினா சிறு பிணக்கு, இது 2ம் வேண்டும் என்று தான் பெரும்பாலான அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தேஞா அவர்கள்தான் துணி கூடாது, புலவி வேண்டும், ஆக பெரும் பிணக்கு கூடாது, துணி இல்லாயின் கனியற்று, புலவி இல்லாயின் காயற்று என்று இப்படி பிரித்தார். துணி நம் வாழ்நாளில் கூடவே கூடாது, பெரும் பிணக்கு இருக்கவே கூடாது, ஆனால் சிறு பிணக்கு அவசியம் வேண்டும், சிறு பிணக்கு இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. இப்படி மிக அருமையாக ஆய்ந்து இப்படி ஒரு எத்தனையோ குறளுக்கு அவர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த குறள். இப்படி பிரித்து பெரும்பாலோர் 2ம் வேண்டும் என்று சொன்ன அந்த குறளுக்கு ஒன்று கூடாது துணி பெரும்பிணக்கு, ஒன்று அவசியம் வேண்டும் புலவி என்று பிரித்து சொன்னவர் தேஞா அவர்கள். சான்றோர் பெருமக்களே, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்று ஓர் இன்னுரைன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். ஒரு 100 நாள் இன்று ஓர் அறுவைன்னு நான் வெளியிட்டேன் இந்த பதிவு வலை ஒளியில். அப்புறம்
இன்று என் உளறல்னு ஒரு 100 நாள் போட்டேன், இன்று என் பிதற்றல்னு ஒரு 100 நாள் போட்டேன், இன்று என் சிதறல்னு ஒரு 100 நாள் போட்டேன். இப்போது பாட்டி சொன்ன பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த இன்று ஒரு அறுவைன்னு எழுதுனதில் 100 நாளில் 50 நாள் பேச்சுக்களை தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்கினேன். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வேணும்னு ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சொன்னார், எனக்கு 15 நாள் வேணும்பான்னு சொன்னார். ஐயா நீங்கள் எவ்வளோ நாள்லாம் எடுத்துங்க, அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல என்ன. ஆக சரியாக 15ஆவது நாள் எனக்கு அஞ்சலில் அணிந்துரை அனுப்புனார். சான்றோர் பெருமக்களே, எவ்வளோ பெரிய அறிஞர், அணிந்துரை தான் நான் அவரிடம் கேட்டேன். அவர் என்ன செஞ்சார், 50 பேச்சுகளுக்கு நான் தலைப்பு கொடுக்காமல் இருந்திருந்தேன். 50 பேச்சுகளுக்கும் தலைப்பு 50 தலைப்புகள் கொடுத்தார். அந்த புத்தகத்துக்கு இன்று ஒரு அறுவையும் தான் நான் கொடுத்துருந்தேன். அது சரியில்லைப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்று ஒரு இன்னுரைன்னு அவர் தான் தலைப்பு கொடுத்தார். 50 தலைப்புகள் கொடுத்தார், அணிந்துரையும் கொடுத்தார். என்னை வெகுவாக பாராட்டி புகழ்ந்து எழுதினார். ஆக அவரை நான் என் உயிர் உள்ளளவும் மறக்காமல் நினைவில் வைத்திருப்பேன். பெரிய அறிஞர் அவர். இவ்வளோலாம் செஞ்சாருன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய்க்கு வெள்ளியில் ஒரு குத்து விளக்கு வாங்கி எதுவுமே வேணான்னு சொல்லிடுவார். குத்து விளக்குன்னா அது வேணான்னு சொல்ல மாட்டான்னு நினச்சி ஒரு வெள்ளியில் ஒரு 1000 ரூபாய்க்கு குத்து விளக்கு வாங்கின்னு கொஞ்சம் பழங்களோடு ஐயாவை போய் பார்த்தேன். ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டு போனேன். துண்டு திருப்பி கொடுத்துட்டார், குத்து விளக்கு திருப்பி கொடுத்துட்டார், வாங்கவே இல்லை. ஒரே ஒரு கிலோ பழம் இருக்கும், ஒரே ஒரு பழம் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு தேவையில்லைப்பா என்று எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார். பெருந்தகையாளர் அவர். இன்னொன்று சொல்லணும், நான் ஊராக வீடு வீடாக எண்ணெய் வனத்தில் திருக்குறள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 1166 இடங்களில் எழுதியிருக்கிறேன். 214 மாதமாக திருக்குறள் சொல்லிக்கிட்டே மலை சுற்றி வர்றோம் எங்கள் குழுவினர். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விழாவுக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அப்போ கேட்டார், குப்பன் இந்த குறள்லாம் எப்படி எழுதுகிற, அந்த செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். ஐயா நான் என்னுடைய ஓய்வூதியத்தில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் அவர் சட்டப்பையிலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. ஐயா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லைங்க ஐயான்னு மெதுவாக சொன்னேன். வச்சுக்கப்பா, ஞானசுந்தரம் வேற இல்லை, குப்பன் வேற இல்லைன்னு என் சட்டப்பையில் அந்த 500 ரூபாயை திணித்தார். சான்றோர் பெருமக்களே, அவர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் துணைத் தலைவராக இருந்தார். ஒரு முறை சொன்னார், அப்பா எனக்கு நீ செய்கிற தொண்டுக்கு எதுனா பணம் கொடுக்கணும், உதவி செய்யணுன்றது அரசாங்கம் மூலமாக ஒரு ஆசை. ஆனால் எனக்கு இருக்கிற அந்த துணைத் தலைவர் பதவியில் அந்த அதிகாரம் இல்லை, அதனால் நான் உனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் என்னங்க, பரவாயில்லைங்கய்யா அப்படின்னு. சான்றோர் பெருமக்களை ஒன்று சொல்லி நான் முடிக்க விழைகிறேன். நான் தினமும் என்னுடைய வீட்டில் ஒரு 2005 ஒரு திருக்குறளும் அதுக்குரிய உரையும் எழுதிட்டு வரேன். தொடர்ந்து 6வது சுற்று 20 வருஷமாக எழுதிட்டு வரேன். ஆக ஒரு முறை அந்த முதல் சுற்று முடிஞ்சால் ஒரு விழா பண்ணணும்னு ஐயாவை கேட்டேன். ஐயா ஒரு முதல் சுற்று முடியுது, 3 வருஷம் ஆகுது, 2008. நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் திருக்குறளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னேன். வேலூர் கம்பன் விழாவில் தான் இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் சென்னைக்கு போய் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. சரி, சென்னைக்கு போயிட்டார். மறுநாள் தொலைபேசியில் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் பேருந்தில் போயிட்டுருக்கேன், வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னாரு. எனக்கு நாளைக்கு சொல்கிறேன்னாரு, பேருந்தில் போயிட்டு அப்புறம் சொல்கிறேன்றாரு. என்னடா இது, இந்த ரூபா ஒரு வேளை குறைவா என்ன, எனக்கு அவரை பற்றி அப்போ முழுசாக தெரியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. சான்றோர் பெருமக்களே, அது நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து போய் இறங்கின உடனே எனக்கு தொலைபேசியில் அவரே கூப்பிட்டார். அப்பா நீ கூப்பிட்ற அன்றைக்கி என்னால் வர முடியாது, அன்றைக்கி வேறு ஒரு ஊரில் எனக்கு பேச்சு இருக்குது, ஒரு நாள் முன்னாடியோ ஒரு நாள் பின்னாலேயோ நீ வச்சுக்கிட்டா நான் வரேன்னு சொன்னார். அவருக்காக ஒரு நாள் தள்ளி அந்த நிறைவு விழாவை, ஒரு சுற்று முதல் சுற்று நிறைவு விழாவை நான் வைத்தேன்.
ரூ. 1000 தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஒரு ரூ. 1000 கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து எழுதணும்னு சொன்னேன். அதுக்கு என்னப்பா, அதை பற்றி பரவாயில்லப்பா என்று சொல்லி அவர் வந்தார். ஒரு விடுதி போட்டிருந்தேன், திருவுடல் தெருவில் சிவகாசி நாடார் விடுதின்னு. அதில் இவர் அப்புறம் என் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டான், வந்தார். ஏன்பா இந்த வீட்டிலே படுத்துன்னு இருப்பேனப்பா, எதுக்குப்பா வீணா நீ போய் அந்த விடுதியில் அறை போட்டேன்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானே ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், என் வீட்டில் வந்து அவர் படுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். எவ்வளோ எளிமையாக கீழே இறங்கி வர்றாருன்னு அதுக்காக தான் சொல்கிறேன். தேவையில்லையாப்பா, எதுக்கு அந்த விடுதியில் எனக்காக நீ அறை போட்ட அப்படின்னு கேட்டார். சான்றோர் பெருமக்களே, என்னை வெகுவாக புகழ்ந்தார். நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லவே இல்லை. 1 மணி நேரம் அழகாக பேசினார். இந்த தெருவில் ஒரு சின்ன ஒரு பந்தல் ஒன்று போட்டிருந்தேன். இந்த தெருவில் ஒரு மணி நேரம் அழகாக பேசினார். ஒன்று சொல்லணும், கடைசியில் முடிக்கிறப்போ சொன்னார், சான்றோர் பெருமக்களே குறள் படியுங்கள் அல்லது குப்பனை படியுங்கள்னு முடித்தார். இன்றைக்கும் அந்த தட்டு என்கிட்ட இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவன், அவ்வளோ சிறப்புக்கு சிறிதும் பொருத்தம் இல்லாதவன், என்னை வெகுவாக புகழ்ந்து ஒன்று குறள் படியுங்கள் அல்லது குப்பனை படியுங்கள்னு முடித்த என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசான் திருவடியை நான் வணங்குகிறேன். என் உயிர் உள்ள அளவும் தேஞா அவர்களை என்னால் மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.